ப்ரோ கபடி லீக் சீசன் 12 இறுதி கட்டத்தை நெருங்கியாச்சு. இறுதி போட்டி நடக்க போகுது. ஸோ ஃபைனல் பிட்வீன் டபாங் டெல்லி கேசி விஸ் புனேரி பல்டன். இதோட குயிக்கான ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே டாப் 10 ரைடர்ஸ் டாப் 10 டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்டும் இதுவரைக்கும் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஓவரால் பார்க்கும்போது இது இந்த சீசனோட கடைசி ப்ரிவியூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே கேட்டுட்டு இருக்க அந்த டாப் 10 ரைடர்ஸ் அண்ட் டாப் 10 டிஃபெண்டர்ஸ் அந்த விஷயத்த சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன் அண்ட் மற்ற கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். டாப் 10 ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் ஃபைனல் ஸோ 10th பிளேஸில் ஆதித்யா சிண்டியா இருக்காரு, 149 புள்ளிகள், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். 9th பிளேஸில் ஆஷு மாலிக் 150 புள்ளிகள். அண்ட் 8வது இடத்துல சிவம் பத்தாரியே ஃப்ரம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் 19 போட்டிகளில் 155 புள்ளிகள். 7வது இடத்துல நிதின் தன்கர் 15 போட்டிகளில் 155 ரைட் புள்ளிகள். 6வது இடத்துல விஜய் மாலிக் 21 போட்டிகளில் 166 ரைட் புள்ளிகள். 5வது இடத்துல அலிரேசா மெசைன் 20 போட்டிகளில் 197 ரைட் புள்ளிகள். 4வது இடத்துல தமிழ் தலைவாசியை சேர்ந்த அர்ஜுன் தேஷ்வால் 18 போட்டிகளில் 209 ரைட் புள்ளிகள். 3வது இடத்துல பரத்தூடா 21 போட்டிகளில் 230 ரைட் புள்ளிகள். 2வது இடத்துல தேவங் தலால் 16 போட்டிகளில் 271 ரைட் புள்ளிகள். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அயன் 22 போட்டிகளில் 316 ரைட் புள்ளிகள். ஸோ ஓவரால் பார்க்கும்போது 3 பிளேயர்ஸ் 200க்கு மேலேயும் ஒரு பிளேயர் 300க்கு மேலேயும் எடுத்திருக்காரு. ஸோ இந்த டாப் 10 ரைடர்ஸ் லிஸ்ட் இப்போ வரைக்கும், அதாவது பிஃபோர் ஃபைனல். இதுக்கப்புறமா இதை யாராச்சும் ஓவர்டேக் பண்ண முடியுமா அயன்னு கேட்டிங்கன்னா நோ சான்ஸ். மேபி ஆதித்யா சிண்டே கொஞ்சம் மேலே வர வாய்ப்பு இருக்கு அண்ட் ஆஷு மாலிக் ஆல்சோ. மற்றபடி இதில் எந்த சேஞ்சும் ஏற்படாது. டாப் 10 டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 10th பிளேஸ்ல அன்கீட் ஜெக்லான் 22 போட்டிகளில் 51 டேக்கல் பாயிண்ட்ஸ். 9வது இடத்துல பெங்களூர் புல்ஸை சேர்ந்த யோகேஷ் தகியா 19 போட்டிகளில் 51 டேக்கல் பாயிண்ட்ஸ். 8வது இடத்துல ஃபசல் அட்ராச்சலி 18 போட்டிகளில் 51 டேக்கல் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் டபாங் டெல்லி கேசி. 7வது இடத்துல யூமும்பா கேப்டன் சுனில்குமார் 19 போட்டிகளில் 52 டேக்கல் பாயிண்ட்ஸ். 6வது இடத்துல அன்கீட் ஜெக்லான் ஃப்ரம் தெலுங்கு டைட்டன்ஸ் 21 போட்டிகளில் 52 டேக்கல் பாயிண்ட்ஸ். 5வது இடத்துல கௌரவ் காட்ரி 18 போட்டிகளில் 59 டேக்கல் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் புனேரி பல்டன். 4வது இடத்துல தமிழகத்தை சேர்ந்த தீபக் சங்கர் ஃப்ரம் பெங்களூரு புல்ஸ் 19 போட்டிகளில் 64 டேக்கல் பாயிண்ட்ஸ். 3வது இடத்துல தமிழ் தலைவாசியை சேர்ந்த நிதேஷ்குமார் 18 போட்டிகளில் 65 டேக்கல் பாயிண்ட்ஸ். 2வது இடத்துல ஜெய்தீப் தாகியா 19 போட்டிகளில் 68 டேக்கல் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நவ்தீப் 21 போட்டிகளில் 73 டேக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு இவர் தான் லீடர் அண்ட் கடைசி வரைக்கும் இவர் தான் இருக்க போறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆரஞ்சு ஸ்லீவ் நவதீப்பவே சேரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிகாஸ் ஃபைனல்ல இருக்கிற டீம்ல இருந்து கௌரவ் காட்ரி அண்ட் ஃபசல் அட்ராச்சலி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் ரொம்ப பக்கம்லாம் கிடையாது, ரொம்ப தூரமா இருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ இந்த ஆரஞ்சு ஸ்லீவை தட்டிட்டு போறது பட்னா பைரட்ஸோட நவதீப்பா இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்போ நாம ப்ரிவியூக்குள்ள வருவோமா? பிகேஎல் சீசன் 12 அப்படிங்கிற ஃபைனல் யாருக்கிடையே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் டாப்பர்ஸா முடிச்ச புனேரி பல்டன் வெஸ் டபாங் டெல்லி கேசி, டபாங் டெல்லி கேசி வெஸ் புனேரி பல்டன் தான் சொல்லணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபைனலுக்கு போன டீம் டெல்லி தான். அதுக்கப்புறமா புனேரி பல்டன் குவாலிஃபை டூல தெலுங்கு டைட்டன்ஸை பீட் பண்ணி வந்திருப்பாங்க. இந்த 2 டீமோட காமன் ஃபேக்டர் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது 2 டீமுமே ரொம்ப டாமினன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க சீசன் 12 பொறுத்த வரைக்கும். முடிஞ்ச அளவுக்கு தங்களால் எந்தெந்த டீமை காலி பண்ண முடியுமோ எல்லா டீமையும் காலி பண்ணி டேபிள்லையுமே டாப் 2ல முடிக்கிற டீமாக தான் இருந்தாங்க. காலகாலமாக ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் டாப் 2ல முடிக்கிற டீம் மட்டும்தான் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. ஸோ அதே தான் இந்த முறையும் நடைமுறையில் இருக்கு. இந்த சீசன் ஏதாச்சும் ஒரு புது வின்னர் வருவாங்க, இல்ல டேபிள்ல 3rd 4th பிளேஸ் பிடிச்சவங்க ஆச்சும் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இல்ல. காலங்காலமா பிகேஎல் என்ன நடக்குமோ அதான் இந்த முறையும் நடக்க போகுது. அண்ட் வழக்கமா நடக்கிற போட்டோ ஷூட்டும் இப்ப நடத்தி முடிச்சிட்டாங்க. கோச்சஸை வச்சு போட்டோ ஷூட் நடத்திருக்காங்க, அண்ட் தென் கேப்டன்ஸை வச்சு போட்டோ ஷூட் நடத்திருக்காங்க. பிளேயர்ஸ் கூட வந்து வெயிட் பண்ணாங்க இந்த போட்டோ ஷூட் படுது. கூடவே பிரஸ் மீட்டும் அட்டன் பண்ணிருக்காங்க கேப்டன் அண்ட் கோச்சஸ், ஃபைனல் இருக்கிற கேப்டன் அண்ட் கோச்சஸ். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு டீம்ஸா பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் டபாங் டெல்லி கேசி. டபாங் டெல்லி கேசி டீமை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் டாமினன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஒரு டீமா இருந்திருக்காங்க. அது நிறைய போட்டிகள் டை பண்ணாலும் இவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல இல்ல ஒரு நிமிஷத்துல இல்ல ஒரு செகண்ட்ல இவங்களுக்கு வெற்றிகள் இவங்க பக்கமா மாறி இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமான காரணமா இருந்திருக்கு. இந்த டீம் அஷு மாலிக்கை நம்பி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு இருந்தாங்க. பட் அஷு மாலிக் இன்ஜுரி காரணமா வெளியே போனதுக்கு அப்புறமா நீரஜ் நர்வால், அஜின்கியா பவாரை வச்சியுமே இந்த டீம் வின் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சில போட்டிகள் எஸ்பெஷலி தமிழ் தலைவாசுக்கு எதிராகலாம் இந்த மெயின் 3 ரைடர்ஸ் இல்லாமலே அந்த போட்டியெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டபாங் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் அவங்க
அவங்களோட மிகப்பெரிய பலமே அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட் தான். மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபென்ஸ் யூனிட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவங்க தான். லெஃப்ட் கார்னர்ல ஃபசல் அண்ட் தென் ரைட் கவரை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித், ரைட் கார்னர்ல சௌரப் நண்டால், இந்த பக்கம் இருக்கிற தேஷ்வல்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற டிஃபெண்டர்ஸ் மட்டும்தான். அண்ட் இந்த சீசனோட ஒட்டுமொத்தமா ப்ரோ கபடியோட பெஸ்ட் டிஃபெண்டர்ஸ்னு கூட சொல்லலாம் இவங்களெல்லாம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் யூனிட்டை பில்ட் பண்ணது தான் ஜோகேந்தர் நர்வால் முதல் கட்ட வேலை. அது சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு. ஸோ டெல்லியை பீட் பண்ணணும் அப்படின்னா அவனோட டிஃபென்ஸை உடைச்சாகணும். அதை உடைக்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. அது ஆதித்யா சிண்டியாவே, பங்கஜ் முகித்தியோ, அஸ்லம் இனாம்தார் யாரா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். புனேரி பல்டனை பொறுத்த வரைக்கும் அந்த யங் படை தான் அவங்களோட மிகப்பெரிய பலம். வெறும் யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு ஒரு பெரிய பெரிய டீமை பில்ட் பண்ணி வச்சிருக்காரு அஜய் தாக்கூர். இது ஆல்ரெடி புனேரி பல்டன் பல டைம் பண்ணியிருக்காங்க. இந்த முறையும் பண்ணி ஃபைனலுக்குள்ளேயும் வந்திருக்காங்க. அஜய் தாக்கூரோட பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ் அப்படியே கொடுத்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஆட வைப்பாரு. இன்ஃபேக்ட் இந்த குவாலிஃபயர் 2க்கு முன்னாடி கூட அஸ்லம் இனாம்தார் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, இது மட்டும் நம்ம தோத்தோன்னா நான் என்னோட கோச்சிங் கெரியரவே குவிட் பண்ணிடுவேன், கோச்சே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான் இன்ஜுரியில் இருந்தாலும் பரவாயில்லன்னு அஸ்லம் இனாம்தார் வந்து ஆடி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக எடுத்து ஆடிட்டு இருக்காங்க புனேரி பல்டன் இந்த சீசனை, எஸ்பெஷலி அஜய் தாக்கூர். அது ரொம்ப கிளீனாக தெரியுது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லேயே. இந்த டீம் யங்ஸ்டர்ஸை பேஸ் பண்ணது, அதாவது டெல்லி எக்ஸ்பீரியன்ஸ், இவங்க யங்ஸ்டர்ஸ் இதை எப்படி நடத்த போறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க இந்த பிரஷர் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற கேள்வி. பட் இந்த புனேரி பல்டனுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதை விட எங்க இருக்கும் போதே டிராஃபி அடிச்ச ஒரு டீம் தான் இவங்க. அஸ்லம் இனாம்தார் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்காரு பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. அதை சரி பண்ணி ஆகணும். அண்ட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் கௌரவ் கட்ரி சூப்பர், லெஃப்ட் கார்னர் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. கவர்ஸை பொறுத்த வரைக்கும் குர்தீப் அண்ட் அபினேஷ் மேக்ஸிமம் அசிஸ்ட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த சீசன். பட் குர்தீப் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதே சமயம் அசிஸ்டும் சூப்பரா பண்றாரு. ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் பங்கஜ் முகித்தே ஒரு மேட்ச், ஆகாஷ் இண்டே ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்பி இருக்கிறது ஆகாஷ் இண்டே அப்படிங்கிற ஒரு பிளேயரை மட்டும் தான். ஏன்னா லாஸ்ட் டைமே அவர் தான் டெல்லிக்கு எதிராக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அஸ்லம் இனாம்தார் இப்போ ரைட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாரு. அஸ் ஏ கேப்டனா இருந்தாலுமே அவர் தேர்ட் ரைடரா மாறிக்கிட்டாரு. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பட் பார்க்க நல்லா இருக்கு மற்ற ரைடர்ஸை முன்னாடி அனுப்புறது. அண்ட் இந்த ரெண்டு டீமுக்கும் காமனான ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டு டீமோட கோச்சுமே ஆல்ரெடி பிளேயரா இருந்து டிராஃபியை வின் பண்ண பிளேயர்ஸ். அது மட்டும் இல்லாம கேப்டனாவும் வந்திருக்காங்க பிகேஎல் டீம்ஸுக்கு. அண்ட் இப்ப கோச்சஸா மாறி இருக்காங்க. அண்ட் அஜய் தாக்கூர் தன்னோட கோச்சிங் பதவியில கெரியரை ஸ்டார்ட் பண்ண அந்த சீசனே ஃபைனலுக்கு வந்திருக்காரு. ஜோகிந்தர் நர்வாலும் சாதாரணமான ஆள் கிடையாது. அதே அளவுக்கு ரெக்கார்டு அவருமே வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது கோச் வெஸ் கோச் அண்ட் கேப்டன் வெஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருசா இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு அஷும் மாலிக் ஆடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இன்ஜுரி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பரா ஆடுவார்னு நம்பிக்கையும் இருக்கு. ஓவரால் பார்க்கும்போது இந்த போட்டி யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்டயே கொடுக்குறேன். உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய ரிவ்யூஸ் நம்ம சேனல்ல வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போதைக்கு கிளம்புறேன். பை பை, தேங்க்யூ.